செம்பரம்பாக்கம் ஊராட்சி பாப்பான்சத்திரம் கிராமம் கோவில் பயன்பாட்டில் இருந்த நிலத்தை மீட்டுத் தரக் கோரி கிராம மக்கள் மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் செம்பரம்பாக்கம் ஊராட்சி பாப்பான்சத்திரம் கிராமம் கோவில் பயன்பாட்டில் இருந்த நிலத்தை மீட்டுத் தரக் கோரி கிராம மக்கள் மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்தனர். அதில் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டம் செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள பாப்பான்சத்திரம் கிராமத்தில் காசி விஸ்வநாத சுவாமி, வேணுகோபால சுவாமி, ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில், வரசித்தி விநாயகர் திருக்கோவில் போன்ற ஆலயங்கள் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலுக்காக பயன்படுத்தி வந்த காலி இடத்தினை பாஸ்கர் மற்றும் நந்தினி ஆகியோர் ஆக்கிரமித்தனர். மேலும் இவர்களுக்கு துணையாக ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி வின்சென்ட்டும் இந்த காலி மனையில் வீடு உள்ளதாகவும், வீடே இல்லாத வீட்டில் பாஸ்கர் மற்றும் நந்தினி ஆகியோர் குடும்பமாக வசித்து வந்ததாக, அவர்களுக்கு வீட்டு வரி ரசீதும் கொடுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற ஆவணங்களை தயார் செய்து ஊர் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தாமல் மறைமுகமாக நீதிமன்றத்தில் ஊர் பொதுமக்கள் சார்பாக எதிர்த்தரப்பினர் யாரும் இல்லாமல் நீதிமன்றத்தில் ஆணை பெற்றுள்ளனர். தற்போது ஊர் பொதுமக்கள் ஆகிய நாங்கள் நீதிமன்றத்தில் அவர்கள் பெற்ற ஆணையினை எதிர்த்து அதனை ரத்து செய்ய வழக்கு தொடர்ந்துள்ளோம். ஆனால் கிராம நிர்வாக அலுவலர் பாப்பான்சத்திரம் கிராம பொதுமக்களை விசாரணை செய்து குறிப்பிட்ட இடம் கோவில் சம்பந்தமாகவும் ஒரு பொது வேலைக்காகவும் தான் பயன்படுத்தப்படுகிறது என்றும், அந்த இடம் கிராம தத்தம் காலி மனை என்றும் அவர் கைப்பட கடிதம் அளித்துள்ளார். ஆகவே கிராம மக்கள் தாங்கள் காலம் காலமாக பயன்படுத்தி வந்த இடத்தை மீட்டு தரும்படி தாங்கள் ஊர் பொதுமக்களிடம் விசாரணை செய்து குறிப்பிட்ட இடம் பொதுமக்கள் பயன்பாட்டில் தான் இருந்துள்ளது என்பதை உறுதிப்படுத்தி சான்று அளிக்கும்படி மாவட்ட கலெக்டரிடம் கிராம மக்கள் சார்பில் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். அந்த மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் கூறி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அங்கிருந்து கலந்து சென்றனர். என்னுடைய பேர் நடராஜன், முன்னாள் வார்டு உறுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டம் பாப்பான்சத்திரம் கிராமத்தில் தான் வசிக்கிறோம். நான் காலங்காலமாக 100 ஆண்டுகள் மேலாக அந்த இடத்த பொது நிகழ்ச்சிக்காகவும், அதாவது பொங்கல் வைக்கிறது, ஊர் திருவிழா பண்ணுறது, அந்த நிகழ்ச்சி நடத்துறது, சாமி சிங்க வைக்கிறது எல்லாமே அந்த இடத்த 100 ஆண்டு காலமாக பயன்படுத்தி வந்திருக்கோம். இப்போ முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய சம்மந்திக்கோசம் அந்த இடம் காலி மனையாக இருக்குது. அது ஒரு வீட்டு வரி போட்டு அதில் ஒரு பெரிய புளியா மரம், அதாவது 100 ஆண்டு கால புளியா மரம் ஒன்று இருந்தது. அதை வெட்டிட்டு ஆக்கிரமித்து அவருக்கு காம்பவுண்ட் சுவர் போட்டு கொடுத்துருக்காப்புல. அந்த ஆக்கிரமிப்பு எடுக்கிறதுக்கோசம் தான் நாங்கள் மாவட்ட தலைவர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். தயவு செய்து ஊடகங்களாக நீங்களாவது எங்களுக்கு ஊருக்கு அந்த இடத்த மீட்டு தருவீங்க. ஏன்னா அந்த இடம் இல்லைன்னா எங்களால் கோயில் திருவிழாவே பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 5000 பேர் கூடி நெருப்பு திருவிழா பண்ணுவோம் வருஷம். அந்த இடம் போச்சுன்னா எங்களால் திருவிழாவே பண்ண முடியாமல் சூழ்நிலை இருக்குது. அதனால உங்களுக்கு ஊடகத்துக்கு கை கூப்பி கேட்குறேன், எங்களுக்கு அந்த இடத்துக்கு மூலியமா ஒரு முயற்சி நடக்கணும்னு கேட்குறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த இடத்தை எடுத்து தருமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கலாம். போயிடலாம். திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சியாளர் ஆமாம், மனு அவர் தாசில்தார் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. ஈவினிங் போய் தாசில்தாரை போய் பார்க்க சொல்லியிருக்காரு. அதான் தாசில்தாரை போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா ஊர் பொதுமக்கள் எல்லாமே ரெடியாக இருக்காங்க. நீதிமன்றம் மூலியமாவும் நாங்கள் பண்ணுறோம். ஊர் பொதுமக்கள் உண்ணாவிரதம் அதே இடத்துல உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். ஆமாம், முன்னாள் அவர் பேர் வின்சென்ட், அவங்க ஒய்ஃப் பேர் சாந்தி. தலைவர் அவர் கணவர் பேர் வின்சென்ட். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டம் செம்பரம்பாக்கம் ஊராட்சி பாப்பான்சத்திரம் கிராமத்தில் நாங்கள் எல்லாமே வசிக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா முத்துமாரியம்மன் கோவில் சொல்லிட்டு பாப்பான்சத்திரம் கிராமத்தில் இருக்குது. விநாயகர் கோவில், முத்துமாரி கோவில், காசி விஸ்வநாதர் கோவில் அப்படின்ற போல் ஒரு சில கோவில்லாம் அங்கே அமைந்திருக்கு. ஒரு 100 ஆண்டு காலமாக அந்த ஊரில் இருக்கவங்க பெரியவங்க, இளைஞர்கள், சிறுவர்கள், அந்த ஊரில் வசிக்கிற எல்லா பொதுமக்களும் கோவிலுக்காக வருஷம்
அங்கே இருக்கிற இடத்துல வந்து நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து செய்கிறது உண்டு. இப்போது தற்சமயமாக ஒரு 2018 அப்போ ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அந்த காலியான இடத்த, அதாவது ஊர் பொதுமக்களாக அவங்க வந்து ஊர் பொதுமக்கள் எல்லாருமே அவங்களா வந்து கோவிலுக்காக வந்து அங்கே வந்து யூஸ் பண்ணி இந்த இடத்த, இது எங்களுடைய இடம், எங்களுக்கு உட்பட்ட இடம்னு சொல்லிட்டு சொந்த உரிமை கொண்டாடி வராங்க. அவங்கள எதிர்த்து நாங்கள் போராடி இருக்கோம். ஸோ அதை சம்மந்தப்பட்டமாக அதை வந்து ஆக்கிரமிப்பாளரிடம் மீட்டு தர வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்கு. அவர் கண்டிப்பாக மீட்டு கொடுப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்கள் ஊடகம் வாயிலாக நாங்கள் இந்த விஷயத்தை எல்லாரும் பொதுமக்கள் உலகம் முழுக்க வந்து தெரிவித்து விரும்புகிறோம். நன்றி. பேர் உதயகுமார்.